ஆனால் ரொம்ப தாக்கம் அதிகரிக்கும். நாங்கள் இந்த மரங்களை தாண்டி வெயிலுடைய தாக்கத்தை குறைப்பதற்கு இலக்கியமும் ஒரு சிறந்த ஒரு மருந்து நான் நினைக்கிறேன். அந்த வகையில் இந்த கூட்டத்தில் பங்கேற்க மகிழ்ச்சி. இன்னைக்கு என்னுடைய தலைப்பு காலக்குயில் என்கிற ஒரு கவிதை. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியராக இருந்தவர், அதே பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்தவர் கலாநிதி என் சமூகலிங்கம் ஐயாவுடைய கவிதை தொகுப்பு. அவர் ஒரு சிறந்த சமூகவியல் அறிஞர். அந்த கவிதை தொகுப்பை அறிமுகப்படுத்துவதற்கு முன்னாடி இந்த கவிதை என்று வரும்போது அந்த கவிதையில இன்னைக்கு மிக முக்கியமான ஆளுமையாக வரவிருக்கின்ற எங்களுடைய மாணவர் இப்போ வீடியோ எடுத்துருக்காரு. இது மதிப்புழைந்தவர்கள் ஒரு கவிதை தொகுப்பு வெளியிட்டிருக்காரு. அதனுடைய வளர்ச்சியா இன்னைக்கு இயக்குனர் ராம் அவர்களிடம் இவர் துணை இயக்குனராக பணியாற்றினார். அவருடைய வருகின்ற படத்திற்கான 5 பாடல்களை அவர் அடுத்து வரவிருக்கிறது. அந்த வகையில எங்களுடைய அடையாளம், ஏன்னா கவிதையும் படைப்பாக்க கொள்ளும் என்கிற ஒரு தாட் எங்களுடைய படைப்பாக்கத்துறை மாணவர்களுக்கு. அதுக்கு வேணுகோபால் ஐயா தான் சிலபஸ் பிரேக் பண்ணாரு. அந்த வகையில எங்களுடைய ஒரு வளர்ச்சியா ஒரு அடையாளமா இருக்கிற தம்பி அவர்களுக்கு இந்த அவை நிச்சயமா வாழ்த்தக்கூடிய அவையா இருக்கணும்னு நினைக்கிறேன். நேரனுடைய அறிமுகத்துக்கு போற காலையில விக்ரமாதித்யன் ஐயாவுடைய எதிர்ச்சியா என்னுடைய திறன் பேசிய திறக்கும் போது கவிதை, காற்று வீசுவது போல் கவிதை வர வேண்டும், கவிதை வர குழந்தை மனசு வேண்டும். காற்று வீசுவது போல் கவிதை வர வேண்டும், கவிதை வர குழந்தை மனசு கொண்டிருக்க வேண்டும். கிரீடமும் பொன்னாடையும் சுமந்து திரிகிறார்கள், கிரீடமும் பொன்னாடையும் சுமந்து திரிகிறார்கள், குழந்தை மனசை கொன்றுவிட்டு அப்படின்னு, குழந்தை மனசை கொன்றுவிட்டு அப்படின்னு. இந்த கவிதையை நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நான் பேச போகிற இந்த கவிதை தொகுப்பை எழுதிய ஆசிரியர் 100% குழந்தை மனம் கொண்டவர். ஏன்னா நாங்கள் அவரோடு நிறைய இடத்துல போயிருக்கோம். குறிப்பாக இறுதியாக கண்ணகியை பற்றி ஒரு ஆய்வு நிகழ்த்துவதற்காக அவரோடு கேரளாவுக்கு போயிருந்தோம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி துறைமுருகன் கூட கேரளாவில் மொழியை பற்றி ஒரு ஆய்வுக்காக நம்ம போயிருந்தோம், தேயை பற்றி. அந்த வகையில் இவருடைய கவிதைகள் ஏறத்தாழ அப்படிப்பட்டது தான். இந்த கவிதை புத்தகத்துக்குள்ள 75 கவிதைகள் உண்டு. குறிப்பாக இந்த கவிதை புத்தகத்தினுடைய நேர்த்தி வந்து ரொம்ப அசாத்தியமானது. ஏன் அப்படி சொல்றேன்னா, பொதுவாக ஒரு ஆய்வாளர்களுடைய புத்தகங்கள், ஒரு ஆய்வாளர் சிறந்த படைப்பாளராகலாம், ஒரு படைப்பாளரும் ஒரு ஆய்வாளராக இருக்கலாம். ஒரு படைப்பும் ஆய்வும் இரண்டும் வசப்பட்டவர்களுடைய ஒரு நூல் என்பது உண்மையிலேயே கொஞ்சம் புதுமை நிறைந்ததாக இருக்கும். அந்த வகையில் இந்த புத்தகத்தினுடைய கட்டமைப்பும் புதுமை நிறைந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அணிந்துரை இருக்கும். கா பஞ்சாங்கம் ஐயா அந்த அணிந்துரை கொடுத்திருப்பாரு. அடுத்ததாக இந்த ஆசிரியருடைய உரை இருக்கும். இறுதியாக இந்த நூலில் பின்னுரை அப்படின்னு ஒரு உரை இருக்கும். ஏன் அப்படின்னா, படித்து முடித்திருப்போம், அந்த படித்து முடித்த அனுபவத்தை அசை போடுவதற்கான ஒரு வாய்ப்பாக பின்னுரை ஒரு உரை இருக்கும். உண்மையிலே இது ஒரு அசாத்தியமான ஒரு கட்டமைப்பு. அந்த வகையில் இந்த கவிதையினுடைய அணிந்துரை, பின்னுரை, அவருடைய உரையை கூட நான் இன்னும் வாசிக்கிறேன். ஏன்னா பொதுவாக கவிதைகள் வாசிக்கும் போது கவிதையை வாசிக்கிறதுன்னு நான் சொல்ல மாட்டேன், கவிதையை அனுபவிப்பது அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா கவிதையை வந்து வாசிக்கக்கூடாது, அதை நம்ம அனுபவிக்கணும். அந்த வகையில் இந்த அணிந்துரையை படிப்பது என்பது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு ஏற்கனவே அது சார்ந்த ஒரு நெரேட்டிவை செட் பண்ணிடும். திரும்ப உள்ள போக போக அணிந்துரையினுடைய தாக்கம் இருக்குமே தவிர, புதிதாக ஒரு விஷயத்தை நம்ம கண்டுக்கிற ஒரு சூழலையோ நம்முடைய அனுபவத்தை அனுபவிக்கின்ற ஒரு சூழலையோ அது தராது. இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஜூஸை குடிக்கிறது போலதான். மாதுளம்பழத்தினுடைய ஜூஸை குடிக்கிறத விட அந்த மாதுளம்பழத்தை ஒவ்வொன்றாக குடித்து உண்பது என்பது உண்மையிலேயே அது ஆரோக்கியமானது, அதே நேரத்தில் ஒரு கூடுதல் அனுபவத்தை தரக்கூடியது. அந்த வகையில் இந்த நூலினுடைய அணிந்துரையை இது வரைக்கும் வாசிக்கல, இந்த உரை முடித்த பிறகு வாசிக்கலாங்கிற ஒரு திட்டத்தில் இருக்கிறேன். அதே போல பார்த்தீங்கன்னா, ஒரு கவிதை நூலை வாசிக்கும் போது நான் கையாளுற அடுத்த முறை இந்த கவிதை நூலுக்கான ஒரு தலைப்பு. பொதுவாக கவிதை புத்தகத்தினுடைய தலைப்பு எப்படி இருக்குன்னா, உள்ளே இருக்கிற ஒரு சிறந்த கவிதையினுடைய தலைப்பை நூலினுடைய தலைப்பா கொடுத்துருப்பாங்க. நான் அப்படி இந்த தலைப்பில் உள்ள கவிதை இருக்கின்றதா என்று தேடினேன். ஆனால் இந்த நூலில் அப்படி இல்லை. இந்த நூலினுடைய தலைப்பு என்பது
அப்படி அல்ல. உள்ளே இருக்கின்ற ஒரு கவிதையினுடைய தலைப்பை அவர் நூலினுடைய தலைப்பா தரல, ஒட்டுமொத்த கவிதைகளையும் இணைக்கின்ற புதுமைப்படுத்துகின்ற ஒரு தலைப்பை இந்த நூலினுடைய தலைப்பாக வந்திருக்கிறார். இது ஒரு வகையில ஒரு புதுமை தான். கொஞ்ச காலமா நான் வாசித்த கவிதை நூல்களில் எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு புதுமை இல்லை. இன்னொரு ஒரு புதுமை இந்த நூலில் என்ன அப்படின்னா, பொதுவாக ஒரு படைப்பு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு படைப்பை எழுதி முடித்த பிறகு அந்த படைப்புக்கும் படைப்பாளருக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிம்பாங்க. அந்த படைப்பு ஒரு படைப்பா பார்க்கணும் அப்படிம்பாங்க. இந்த நூலை அப்படி நம்ம பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாதுன்னா, இந்த நூலினுடைய ஆசிரியர் அவருடைய வாழ்க்கை அனுபவத்தை, இந்த அனுபவம் அப்படின்னு சொல்லலாம், ஒரு ஒரு சிறு ஒரு குறு ஒரு சுயசரிதை என்று கூட சொல்லலாம், அதை இந்த கவிதை நூலாக்கி அவர் தந்திருக்கிறார். அவர் இப்பொழுது 75வது அகவையை தொடப்போகிறார். அந்த 75வது அகவை என்பதற்காக இதுல 75 கவிதைகள் கொடுத்திருப்பார். 75 வயசாகும் போது 75 கவிதைகளை தந்திருப்பார். அந்த ஒவ்வொரு கவிதையினுடைய அந்த தலைப்பு, அதை கொண்டு செல்கின்ற முறை என்பது ஏறத்தாழ அந்த முறையினுடைய கட்டமைப்பு அவருடைய வாழ்க்கையினுடைய ஒரு படிநிலை வளர்ச்சியாக, ஒவ்வொரு கட்டமா படிநிலை வளர்ச்சியாக அவர் கொடுத்திருக்காரு. இதுவும் இந்த நூலினுடைய ஒரு பெரிய புதுமை. இதுல ஒரு பெரிய சந்தேகம் வரும். அதாவது ஒரு சுயசரிதை சார்ந்து எழுதப்படுகின்ற கவிதைகளை நாம் எப்படி கவிதைகளாக கொள்வது என்கிற ஒரு பெரிய பிரச்சனை வரும். காலையில் அறிவுரையை கேட்டாரு, நூல் எப்படி இருக்கு அப்படின்றது. இதுல அவர் மிகவும் தேர்ந்த ஒரு விஷயத்தை கையாண்டிருக்காரு. தன்னுடைய சுயசரிதை சார்ந்த அவர் அனுபவித்த விஷயங்களை சொல்லிவிட்டு ஒவ்வொரு கவிதையிலையும் அதனுடைய முடிவாக பயனாக நமக்கு ஒரு திறப்பை தருகிறார். அந்த திறப்பை ஒரு கவிதை நமக்கு தருகின்ற ஒரு தரிசனமாக கொள்கின்ற பொதுவாக ஒரு கவிதை நமக்கு ஒரு தரிசனத்தை தரணும். அந்த வகையில ஒவ்வொரு கவிதையிலையும் அப்படி ஒரு திறப்பை தருகிறார். அந்த திறப்பை தருகின்ற விஷயம் என்பது எப்படி இருக்கு அப்படின்னா, இது ஏதோ அவருடைய சுயசரிதையை சொல்வது என்பதாக இல்லாம இது ஒரு கவிதை என்கிற ஒரு முழுமைத்தன்மையை அடைகின்றது என்பது என்னுடைய வாசிப்பு. இதுல நீங்க பாத்தீங்கன்னா, இதனுடைய கடைசி கவிதையில சொல்றாரு, காலக்குயிலாய் நான் பாடுகின்ற கவிதை எல்லாம் என் சொந்த பாடல்கள் தான், ஆனாலும் அவை என் பண்பாட்டின் பாடல்கள், அதனால் அவை உங்கள் பாடல்களும் ஆகலாம் அப்படின்னு இறுதி கவிதையில சொல்றாரு. குறிப்பா அணிந்துரை அவருடைய உரையை வாசிக்காமல் இறுதி கவிதைக்கு போகும்போது இது ஒரு முரணா இருக்கு. ஏன்னா இதையெல்லாம் ஒரு முதல் கவிதையை வச்சிருக்கணும், இது ஒரு முரணா இருக்கு அப்படின்னு நான் யோசிச்சேன். இந்த முரண் பெருசா இந்த கவிதையினுடைய தன்மையை பாதிக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா அவர் கடைசியா சொல்லும் போது இன்னும் அந்த கவிதை சார்ந்த அனுபவத்தை அதை கூப்பிட்டதை தவிர இது நீங்க பாதிக்கல. ஸோ இப்படிப்பட்ட அவருடைய அனுபவம் சார்ந்த கூறுகளை இந்த கவிதை புத்தகம் ஏந்தி நிற்கின்றது. அந்த வகையில இந்த கவிதை புத்தகத்துக்குள்ள நிறைய புதுமைகளை சொல்லியிருக்காரு. அந்த புதுமைகளை இந்த அவைக்கு நான் அறிமுகப்படுத்துறேன். குறிப்பா இந்த நூலினுடைய 58வது பக்கத்துல ஓவியம் எழுதிய கவிதை அப்படின்னு ஒரு கவிதை இருக்கு. ஓவியம் எழுதின கவிதைன்னு இந்த ஓவியத்தை வைத்து ஒரு கவிதையை அவர் எழுதியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நான் படித்த கவிதை நூல்கள்ல இப்படிப்பட்ட ஒரு புதுமை இல்லை. ஓவியத்தை வைத்து இந்த ஓவியம் சொல்கின்ற ஒரு கவிதை என்பது இந்த புத்தகத்துல இருக்கிற புதுமையில ஒண்ணு. அதே போல இதற்குள்ள அவர் கையாளுகின்ற மொழிகள் எல்லாமே ரொம்ப செறிவான மொழிகள், கவிதைக்கான மொழிகள். இன்னும் முக்கியமா அவர் ஒரு சமூகவியல் ஆய்வாளராக இருக்கிறதுனால அந்த சமூகவியல் ஆய்வு சார்ந்த நிறைய பண்பாட்டு சொற்களை அவருடைய கவிதையில அவர் தந்துட்டே போறாரு. இந்த கவிதையோட ஒட்டுமொத்தமா நம்ம எப்படி ஒரு வகைத்தொகை கொடுக்கலாம்னா, இந்த 4 கூறுக்குள்ள இருக்கின்ற கவிதைகளை நம்ம அடக்கி விடலாம். ஒன்று உறவு, அவருடைய உறவுகளை பற்றி பேசுகின்ற கவிதை. இரண்டாவது அவருடைய ஊரை பற்றி பேசுகின்ற கவிதை. மூன்றாவது ரொம்ப சிறப்பா ஆய்வை பற்றி பேசுகின்ற கவிதை. நான்காவது அவருடைய பணி அனுபவம், அதே நேரத்துல அவருடைய பிற அனுபவங்கள் அப்படிங்கிற ஒரு 4 கூறுக்குள்ள இந்த கவிதைகளை உள்ள இருக்கிற 75 கவிதைகளை நம்ம அடக்கி விட முடியும். இதுவும் மிக சிறந்த ஒரு திட்டமிடலாக தான் இந்த நூலை அவர் வகைப்படுத்தியிருப்பாரு. இதில் எடுத்த உடனே அவர் அம்மா எழுதிய கவிதை அப்படின்னு ஒரு கவிதையை தொடக்க கவிதையை அம்மா எழுதிய கவிதை. அவர் சொல்றாரு, அம்மாவினுடைய நிலையில் நின்று எத்தனை நாள் உனக்காய் காத்திருந்தேன் மகனே, ஏறாத மழை இல்லை, வேண்டாத சாமி இல்லை,
என் கனவே என்று ஒரு அன்னை தன்னை பற்றி ஒரு கவிதை எழுதுனதான் அவர் எழுதியிருக்கிற அந்த ஒரு கவிதை இந்த நூலினுடைய ஒரு நல்ல ஒரு தொடக்கம் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா ஒரு கவிதை நூலையும் கூட ஒரு நாவலை போல கட்டமைக்கின்ற ஒரு ஆய்வு நூலை போல ஒரு கட்டமைக்கின்ற ஒரு தன்மை இருக்குல்ல, அதுல இந்த கவிதை மிக முக்கியமான ஒன்று நினைக்கிறேன். அதே போல இரண்டாவது கவிதை அம்மாவுக்காக அவர் ஒரு கவிதை எழுதியிருக்காரு. அது ரொம்ப ஃபேமஸான ஒரு பாடலாக வந்திருக்கின்றது. எங்களுக்குலாம் அந்த பாடல் தெரியும். எல்லோருக்கும் வாழ்வெனும் என் இதயம், என் தாயன்பில் உருவாகும் பெருநிதியம், எந்த பெருங்கோயிலாய் நான் வணங்கும் தெய்வமாய் அம்மா மந்திரம் உலகாண்டது அப்படின்னு ஒரு கவிதையை தன்னுடைய அம்மாவுக்காக அவர் எழுதியிருக்காரு. இந்த கவிதையில் பார்த்தீங்கன்னா இதற்கு பிறகு நான் இந்த கவிதை முழுக்க என்னுடைய வாழ்க்கை அனுபவம் முழுக்க எதுவாக இருக்க போகின்றது அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் என்பதும் என்னுடைய வாழ்க்கை என்பதும் எனக்கானது அல்ல, இது எல்லோருக்குமானது, எல்லோரும் சிறப்பாக வாழ்வதற்கானது அப்படிங்கிற தன்னுடைய சுயமான ஒன்றை ஒரு பொதுவாக இந்த கட்டமைக்கின்ற ஒரு சூழல் இருக்குல்ல, அது ரொம்ப நேரடியாக இந்த கவிதையில அவர் செஞ்சிருக்காரு. அப்பாவை பற்றி ஒரு கவிதை, ரொம்ப முக்கியமான ஒரு கவிதை. நம்ம பொதுவாக அப்பாவை பற்றி வரையறுக்கும் போது என்ன சொல்றோம்னா, அறிவை தருபவர் அப்பா அப்படின்னு நம்ம வரையறுப்போம். ஆனா ரொம்ப வித்தியாசமா பாருங்க, ஊரை பிரிந்த அந்நாளே உயிரை விட்ட அப்பாவின் தேசியத்தின் முன்னால் நாம் தூசி என்பேன். தேசியம் என்பது அதிகார உண்டியல் அல்ல, யாரோ தரும் யாசகம் அல்ல, அது நம் முன்னோர் நமக்களித்த பெரும் செல்வம், தேறிய நம் பண்பாட்டின் பெருநிதியம், அப்பாவின் தேசிய அருமை அறிவோமா அப்படின்னு அப்பாவையும் தேசியத்தையும் கனெக்ட் பண்ற ஒரு கூறுங்கிறது உண்மையிலேயே நம்ம யோசிக்க வேண்டிய ஒன்று. இது வரைக்கும் நம்முடைய அப்பாக்களை யோசிச்சிருப்போமாங்கிறது ஒரு பெரிய கேள்வி. அப்பாவை தேசியத்தோட கனெக்ட் பண்றத நம்ம யோசிச்சிருப்போமாங்கிற ஒரு பெரிய கேள்வி. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா, இவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத என் அப்பா, 17 அறியா பழங்குடி வாழ்வில் பரதேசிகளால் இடிவிட, ஊரை பிரிய முடியாமல் உயிரையே விட்ட உன்னதம் யாருக்கப்பா வரும் அப்படின்னு ஒரு ஊரை பிரிகின்ற ஒரு சூழலை, இலங்கையினுடைய சூழல் நமக்கு தெரியும், ஈழத்தினுடைய ஒரு சூழல் தெரியும், அதை பற்றி விரிவாக பேச வேண்டிய அவசியம் இல்லை, இதெல்லாம் நமக்கு தெரியும். அந்த ஒரு வழியினை பதிவு செய்கின்ற ஒரு அனுபவ மொழிகளை இங்கே பேசல. இந்த இடத்துல அவருடைய சுயம் சார்ந்த எந்த விஷயத்தையும் நான் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக பேசிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் இதை கவிதைகளை மட்டும் நான் பேசுகிறேன், அதனுடைய தரிசனங்களை மட்டும்தான் நான் பேசுகிறதா நான் முடிவாக இருக்கேன். அதே போல் இன்னும் முக்கியமாக என்னுடைய மனைவிக்கு ஒரு கவிதை எழுதியிருக்கேன். இப்போ குறிப்பாக மனைவியை கவிதை எழுதும்போது பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்முடைய அகவாழ்வை எழுதுவோம். ஆனால் அவர் அப்படி இல்லை. தன்னுடைய மனைவி முனைவர் பட்டம் பெற்றதை ஒரு அழகான ஒரு கவிதையா அவர் படித்திருக்காரு. பாருங்க, என்னவள் சாதனை என்பதற்கு அப்பால் உன் ஆய்வு பொருண்மையே உனை கவிதை பொருளாக்கும், கல்வியில் சமநீதி புதிய தரிசனத்தின் வல்லமைகள் எமதாக்கும் வழிமுறைகள் கண்டு சொன்ன என்னவளே உன்னால் நம் எதிர்காலம் மேன்மை இருக்கும் அப்படின்னு அதுல ரொம்ப அழகா தன்னுடைய அகவாழ்க்கையை தாண்டி தன்னுடைய மனைவியினுடைய சுயத்தை மதிக்கின்ற, அவருடைய கல்வியை மதிக்கின்ற, அவருடைய ஆய்வு பொறுமையை மதிக்கின்ற ஒரு சூழலை அழகா அவர் கட்டமைத்த விதம் உண்மையிலேயே என்னை கவர்ந்த விதம். மகனுக்கு ஒரு கவிதை எழுதியிருக்காரு. அப்பா அப்பா என்று அழைத்திட ஒரு பிள்ளை, அம்மா அம்மா என்று அழுவதே என் தவமாகும், தாய் தெய்வ பண்பாட்டின் தாயகம் குளிர்ந்திட நாளையின் நம்பிக்கை பேரானால் அப்படின்னு ஒரு வரிய பதிவு செய்தாரு. தன்னுடைய மகனினுடைய பிறப்பை தாய் தெய்வ பண்பாட்டோடு இணைக்கின்ற, பொதுமைப்படுத்துகின்ற ஒரு கூறு இருக்குல்ல, அதில் அவர் மிக சிறந்த ஒரு அவருடைய சமூகவியல் ஆய்வியல் போக்க இதில் நம்மளால பார்க்க முடிகின்றது. அதே போல அவர் இன்னும் தாத்தா ஆகல, உன்னை மகள் படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு தாத்தாவா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த ஒரு தரிசனத்தை சொல்றாரு. சாலை புழுதி சாய்வில் கிடந்து சாகும் குழந்தைகளை கண்டால் அன்னை பாலை தள்ளி பாய்ந்தே அந்த பாலருக்காக அழுதேனே, இந்த கோல பருவ குணங்கள் எல்லாம் கொண்ட இந்த தாத்தா காலக்கடலில் கரைந்து கோலம் கொண்டேன் பாப்பா, இந்த தாத்தா சொல்லும் கதையில் ஏதும் வஞ்சம் இல்லை, முந்தி கேட்ட மூடக்கதையில் மூச்சு கூட இல்லை அப்படின்னு ஒரு அஜெண்டாவை செட் பண்றாரு. ஒரு தாத்தா இப்படிதான் இருக்கணும், கதை சொல்ற தாத்தாவா இருக்கணும், ஒரு மூடத்தனம் வாய்ந்த கதைகளை சொல்கின்ற தாத்தாவா இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலை. உண்மையிலேயே இது நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு சமூகத்துக்கு தேவையான ஒரு திறப்பை அவர் சொல்றாரு. அதே போல ஊரை பற்றி சொல்லும்போது நான் ஒரு சில கவிதைகளை நான் சொல்றேன். என்னுடைய அப்பாவும் என்னாசை அம்மம்மாவும் எத்தனை நாள் வாழ்ந்ததுங்கள் வீடும் வளவும் யார் யாரோ குடியிருக்கும் சுடலையாகுமோ,
தங்கச்சியும் நானும் கெந்தி விளையாடிய குற்றத்தை மறந்து போவேனோ, எங்கு சென்ற போதும் எந்த உயிர் ஊரில் சொந்தங்கள் மறந்து வாழ்வேனோ, எந்த பிள்ளை நாளை ஊரை அறியாமலே அகதி என்று அலைய விடுவேனோ அப்படிங்கிற ஒரு கவிதையில் எழுதியிருக்கிற விஷயம் இருக்கின்ற சமகாலத்துடைய மிகப்பெரிய பிரச்சனை. உதாரணமா எங்களுடைய வாழ்க்கையை கூட எடுத்துக்கலாம். நாங்கள் வாழ்ந்த இடம், பிழைப்பிற்காக வந்த இடம். ஒவ்வொரு முறை எங்களுடைய பிள்ளைகளை பார்க்கும் போதெல்லாம் இது என்ன மூடும். ஏன்னா நாங்கள் அனுபவித்ததை, நாங்கள் விளையாடிய இடத்தை எங்களுடைய பிள்ளைகளுக்கு தர முடியவில்லையே என்கிற நிலையும், அவர்களுடைய வாழ்க்கையும் காலகட்டத்தில் இங்கேயே இருக்க வேண்டிய ஒரு சூழலானால் இருக்கின்ற இடத்திற்கும் வாழ்ந்த இடத்திற்கும் ஒரு அந்நியப்பட்டு அவர்களும் அகதிகளாக மாறுகின்ற ஒரு சூழல் அவருடைய அனுபவத்தை பதிவு செய்வது உண்மையிலேயே ஒரு பெரிய திறப்பு தான். அதே போல வீடு பிரிந்த அன்றே தொலைந்து போன அப்பாவும், வீடு வீடு என்றபடி போய்விட்ட அம்மாவும் எங்கள் அம்பிகையை அனைத்து கொஞ்சம் அற்புத வரமாகும் அப்படின்னு ஒரு கவிதையில பதிவு செய்திருக்காரு. அது உண்மையிலேயே அந்த ஊரை விட்டு பிரிகின்ற அந்த உணர்வு. நீங்க பார்த்தீங்கன்னா ஈழத்துல நிறைய பேர் இந்த ஊரை விட்டு பிரிகின்ற சூழலும், ஊரை விட்டு புலம்பெயர்ந்த பிறகு அவர்களுடைய அந்த உணர்வு நிலையையும் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய ஒன்று. அடுத்து நான் பேச வேண்டிய பற்றி நிறைய இருக்கு, நான் ரொம்ப சுருக்கமா சொல்றேன். அடுத்து இந்த நூலில் பார்க்க வேண்டிய ஒன்று அவருடைய ஆய்வு சார்ந்த தரவு. அந்த கவிதைகள் வந்து முக்கியமா ஒரு பண்பாட்டு ரீதியா பார்க்க வேண்டிய கவிதை. இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அன்னமார் சாமியை பத்தியும், கதிர்காம முருகன் கோயிலை பத்தியும், ராவணனை பத்தியும், கண்ணகியை பற்றியும் அவர் சொல்லியிருக்கின்ற விஷயங்கள் உண்மையிலேயே நம்ம யோசிக்க வேண்டிய விஷயங்களா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அன்னமார் சாமியை பத்தி ஒரு கவிதை எழுதியிருக்காரு. மீண்டும் அன்னமார் யார்? அது பிள்ளையார், முருகன் தான். பிழையாய் சமாளிக்கும் படித்தவர் பதில்கள். எங்கள் கலை களஞ்சியங்களுக்கு அண்ணாமலை தெரிகிறது, கூட வாழும் அண்ணம்மாரை தெரியவில்லை அப்படின்னு ஒரு காத்திரமான ஒரு கவிதையை பதிவு செய்தார். அண்ணாமலையை தெரிகின்றது, ஆனா அண்ணம்மாரை தெரியவில்லை என்கிற ஒரு கூறு. கதிர்காம ஆய்வு பற்றி அவர் சொல்ற வனமுறை வேடர் அருளிய பூசை மகிழ் கதிர்காம திருப்புகழ் பதிவு முதல் அத்தான் முருகன் அக்கா வள்ளி என்ற என் களஆய்வு தரவு வரை முன்னோர் அவர் முதன்மை இருப்பை உணர்ந்திடுவேன் அப்படிங்கிற ஒரு பதிவும் உண்மையிலேயே சமூகவியல் ஆய்வு ரீதியா நம்ம பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பதிவு. ராவணன் பற்றி அவர் சொல்ற இந்த வரிகள்: ராவண உடலும் புதையல், விமானம் தேடும் ஆய்வுகள் அபத்தத்தில் அபத்தம். அடுத்த வரி சொல்றாரு: தொல்லியலும் வரலாறும் இந்த நாட்டில் படுபாடு அவளும் எப்படி முடியும் அப்படின்னு. இந்த கவிதை உண்மையிலேயே ரொம்ப ஆழமா நாம் விசாரிக்கப்பட வேண்டிய இடம். அதே போல நீங்க பாத்தீங்கன்னா கண்ணகியை பத்தி முன்னை தாய் தெய்வ மரபின் விழுதாக தாயே தலைவி என்ற புதிய வரலாறு படைத்தது. போரின் கொடுமுகத்தில் யாருமற்ற பிள்ளைகளின் தாயாக வேண்டி தன் போரமுகம் துறந்த அன்னை துர்க்கையின் புதுமுகம் வாய்ந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா துர்க்கையின் புதுமுகம் என்பது இவருடைய மிக முக்கியமான ஒரு பண்பாட்டியல் சார்ந்த ஒரு நூல். இது அவருடைய ஆய்வும் கூட. அதே கண்ணகியை பற்றி சொல்றாரு: ஆய்வென்று வந்த என்னை ஆட்கொள்ள வந்தாயே, ஆலயம் பதிவாடும் கண்ணகை தாயே, மந்திரம் ஏதுமில்லை மனமொழி மெய்யாலே, பந்ததியும் மன்றாட்டும் உந்தன் குளுத்தியிலே உண்மையிலே நாம் குளிர்ந்தோம் அப்படின்னு ஒரு பதிவை செய்கிறார். இந்த பதிவு நாங்க ரீசெண்டா போன அந்த கலாய்வின் மூலம் எழுந்த ஒரு கவிதையா கூட இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதே போல பாத்தீங்கன்னா அடுத்தது அவர் பேசுகின்ற விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். தாய் தெய்வம் என்கிற அந்த நிலை சார்ந்து சொல்றாரு: பெண்ணை கடவுளாக்கும் சமயங்கள் யாவுமே பேச்சோடு விழுந்து போகும், முன்னை தனியவளாய் ஆண்ட தாய் தெய்வங்களை மெல்ல பணிவாக்கும் மாற்றமே வரலாறாகும். சாமியாடும் பெண்களுக்கு சடங்கில் மட்டுமே அனுமதி கிடைக்கும், மாற்றத்தின் உச்சமாய் அர்த்தநாரீஸ்வரர் விக்கிரக பார்க்க முடியும், பேச்சு பல்லக்கு தம்பி கால்நடை யதார்த்த அனுபவமாகும் அப்படின்னு ஒரு இந்த கவிதையில உண்மைதான். நீங்க பாத்தீங்கன்னா அந்த சடங்குல மட்டும்தான், சாமியாடும் போது மட்டும்தான் பெண்களை வந்து இந்த வழிபாட்டில் அனுமதிக்கிற ஒரு சூழலை ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக சொல்லியிருக்கிறார். அதே போல புத்தரை கேள்வி கேட்டு நம்ம எங்கேயோ நம்ம கேள்வி கொடுக்க மாட்டோம். புத்தர் மீது வைக்கின்ற ஒரு கேள்வி இந்த கவிதை நூலில் மிக சிறந்த ஒரு கவிதையில புத்தரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். பாருங்க: நெஞ்சு கணக்கும் துயர் சுமந்த போதும் துறவை கலைக்காமல் ஆசீர்வதித்த யசோதராவை ஆதரிப்பேன், யசோதராவை ஆதரிப்பேன். இப்ப புத்தரை பார்த்து கேட்கிறாரு: உலகளாவிய நின் ஆலயம் யாவிலும்
உலகளாவிய நின் ஆலயம் யாவினும் அவளுக்கு என்று ஒரு இடம் ஏன் இல்லை பெருமானே. 10 அந்த யசோதைக்குன்னு ஒரு இடம் ஏன் இல்லை பெருமானே அப்படின்னு கேட்டு அவர் சொல்றாரு, மூடிய என் கண்ணிமைக்குள் வாழுகிறாள் யசோதரா. யாரோ ஒரு கவிஞன் சொன்ன வார்த்தை தான் நிதர்சனமா அப்படின்றார். உண்மைதான், புத்தரை பார்த்து இந்த கேள்வி கேட்கப்பட வேண்டிய ஒரு கேள்விதான், மிகப்பெரிய கேள்வி. அதே போல ரொம்ப முக்கியமா தமிழினுடைய நிலை. காலையில் கூட நானும் ஐயாவை பேசிட்டு இருந்தா அவர் சொல்றாரு, தமிழின் தேசத்தில் தமிழில் பாடவும் இயக்கம் காணும் அவலம். தமிழின் தேசத்தில் தமிழில் பாடவும் இயக்கம் காணும் அவலம். சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து பாடுதல் சொந்த மொழியின் வரமன்றோம். சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து பாடுதல் சொந்த மொழியின் வரமன்றோம். இசைக்கு மொழி இல்லை தத்துவ விளக்கமில்லாம். இசைக்கு மொழி இல்லை தத்துவ விளக்கமில்லாம் தமிழுக்கு மட்டும் பொருந்தாமல் போவதேனோ. உண்மையிலேயே யோசிக்க வேண்டிய விஷயம் தான் இது. பாட்டு மட்டும் இல்லை, எல்லா தமிழ் சார்ந்த எல்லா இடங்களும் இன்னைக்கு இப்படிதான் இருக்கு, மிக அவலமான இடத்துல தான் இருக்கின்றது. அதே போல அடுத்து ரொம்ப முக்கியமா தமிழர்களுக்கு ஒரு கவிதை எழுதியிருக்காரு, நம்மளாம் யோசிக்க வேண்டிய கவிதை. பொய் சொல்லக்கூடாது பாப்பா, சுருதி பெட்டியுடன் பிள்ளையின் குரல். சுருதி பெட்டியுடன் பிள்ளையின் குரல். தமிழ் தின போட்டி பயிற்சியாக இருக்கலாம். இவ்வேளை படலையில் யாரோ தட்டுகின்ற சத்தம். படலைனா அந்த கதவை யாரோ தட்டுகின்ற சத்தம். அப்பாவுக்கு வேண்டாதவராய் இருக்க வேண்டும். அப்பா வீட்டில் இல்லை என்று சொல். அப்பா இல்லை என்று சொல்ல சொன்னவர், அந்த பிள்ளை போய் சொல்றா, அப்பா வீட்டில இருந்து வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்ல சொன்னவர் உள்ளே வந்த பிள்ளைக்கு அடி விடும். ஏனடா அப்படி சொன்னாய்? பொய் சொல்லக்கூடாது அப்பா, அடிகள் அதிகமாகும். பாரதி பாட்டின் சுருதிகளையும் உண்மை சொல்லக்கூடாது கற்கப்படும் அப்படின்னு ஒரு கவிதை சொல்லுது. இப்பதான் இன்னைக்கு நம்ம அறத்தை போதிக்கிறோம், ஆனா நாம் அறத்தோடு இருக்கிறோமா என்பது ஒரு பெரிய கேள்விதான். தமிழில் சொல்லப்படாத அறங்களே கிடையாது. தமிழில் சொல்லப்படாத அறங்களை கற்பிக்கின்ற நாம் அறத்தோடு இருக்கிறோமா என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. அந்த கேள்வியில அவர் சொல்லியிருக்காரு. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா இறுதியா இந்த வாழ்க்கையினுடைய அவருடைய 75 ஆண்டு காலத்துடைய அந்த சாரத்தை, அந்த அர்த்தத்தை வந்து ஒரு கவிதையில் வச்சிருக்காரு. மோகத்தின் கடலில் மூழ்கிடும் வேளை ஞானங்கள் வருவதில்லை. மோகத்தின் கடலில் மூழ்கிடும் வேளை ஞானங்கள் வருவதில்லை. மன தாகத்தில் தீரும் வரையினில் தனிமை துயரம் தெரிவதில்லை. மன தாகங்கள் தீரும் வரையினில் தனிமை துயரமும் தெரிவதில்லை. அனுபவம் பேசும் பாடத்தை முன்னே அறிபவர் யாரும் இல்லை. அனுபவம் பேசும் பாடத்தை முன்னே அறிபவர் யாரும் இல்லை. அந்த அனுபவம் வந்து அறிவு சொன்னாலும் ஆசைகள் கேட்பதில்லை அப்படின்னு ஒரு கவிதையில் இருக்கு. அந்த அனுபவம் வந்து அறிவு சொன்னாலும் ஆசைகள் கேட்பதில்லைன்னு இந்த கவிதைக்கு பேர் மோகமுள் என்று என்னுடைய மதிப்பீட்டின்படி ஒட்டுமொத்த இந்த கவிதை நூலினுடைய சாரத்தை ஏந்தி நிற்கின்ற கவிதை இந்த கவிதை. கடைசியாக அவர் சொல்றாரு, எனக்கு பிடித்த நிறம் எது அப்படின்னு அவர் சொல்றாரு. மலர்களுக்கும் நிறங்களுக்கும் மனித வரலாறு தந்த மதிப்பு ஆழமானது. மலர்களுக்கும் நிறங்களுக்கும் மனித வரலாறு தந்த மதிப்பு ஆழமானது. எல்லாம் கடந்து காலம் மாற்றும் புரட்சியின் நிறமாகிய ஞானம் அளக்கும் சிவப்பு எனக்கு பிடித்த நிறமாகும் அப்படின்னு ஒரு கவிதை இருக்கு. சிவப்பு எனக்கு பிடித்த நிறமாகும் என்று இன்னைக்கு பல பேருக்கு சிவப்பு பிடிக்கும். சிவப்பு நிறத்திற்கு என்று மிகப்பெரிய வரலாறு உண்டு. ஆனால் சிவப்பு நிறம் பிடிப்பவர்கள் எல்லாம் அந்த கொள்கையை கடைபிடிக்கிறார்களா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விதான். அந்த கொள்கையை கடைபிடித்தாலும் வெறும் மேடைகளில் முழங்குவதும் வார்த்தைகளில் பேசுவதும் மற்றும் சிவப்பினை கடைபிடிப்பதல்ல, அதை செயலில் ஆக்குவதுதான் மிக முக்கியமானது. அவருடைய செயலிலும் அதை காட்டியிருக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையை எல்லோருக்குமான ஒரு பொது வாழ்க்கையாக ஆக்கியிருக்கிறார் என்பதற்கான ஒரு ஆவணமாக கூட இந்த நூலை கருதுகின்ற இடம் உண்டு. அந்த வகையில இந்த நூலில் இருக்கின்ற எல்லா கவிதைகளும் நமக்கு ஒரு தரிசனத்தை தந்து போகின்றன. அதுவும் அனுபவசாலிகள் தருகின்ற அந்த தரிசனங்கள் பெருசு. அதுவும் கவிதையில் அந்த தரிசனங்களை படிக்கும்போது இன்னும் அது ஆழமாக நம்மை தூண்டும், நம்மை பாதிக்கும். அந்த வகையில் இந்த கவிதை நூல் உண்மையிலேயே ஆங்காங்கு அவருடைய அந்த வரலாறை பேசும்போது கொஞ்சம் உரைநடை தன்மையோடு இருந்தாலும் அடுத்து அந்த கவிதைக்கான அந்த தரிசனத்தை சொல்லும்போது அந்த செறிவான நடையும் அங்கு வெளிப்படுகின்ற அந்த கவிதையினுடைய ரசமும் இதை ஒரு தேர்ந்த கவிதை நூலாக மாற்றி இருக்கின்றது என்கிற என்னுடைய முடிவை இந்த நேரத்தில் நான்
சொல்கிறேன். அந்த வகையில் இந்த நூலை அறிமுகம் செய்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்கு மிக்க நன்றி. அவருக்கு இப்போதான் ஒரு அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு வாரத்துக்கு முன்னாடி அது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி செஞ்சுருக்காரு. இன்னைக்கு காலையில் கூட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நூலை படிச்சிங்களா அப்படின்னு கேட்டார். இல்லையா படிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னோடனே இது வரைக்கும் அதை பற்றி கேட்கவே இல்லை. காலையில் ஃபோன் பண்ணி அதுக்கான ஏற்புரிய அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். இப்போ படித்துக்கொண்டே இருக்கும்போது படிச்சிட்டிங்களா என்ன ஏது அப்படின்னு கேட்கின்ற ஒரு நாகரிகமற்ற ஒரு செயலையும் அவர் செய்யவில்லை என்கிற அவருடைய அனுபவ முதிர்ச்சியையும் இந்த அவையில் நான் பதிவு செய்கிறேன். உண்மையிலேயே இந்த கவிதையை படித்தது என்பதும் அதை பற்றி பேசியது என்பதும் ஒரு மிகப்பெரிய அனுபவம். இந்த கவிதையினுடைய படித்து பாருங்கள். உள்ள அந்த அனுபவசாலிகளுக்கு அவருடைய அந்த வாழ்வின் கட்டங்களை கடந்த அனுபவசாலிகளுக்கு இது மிக மனதிற்கு நெருக்கமான ஒரு கவிதையாக இருக்கும், அனுபவமாக இருக்கும் என்று சொல்லி இந்த ஒரு வாய்ப்பிற்கு நன்றி.